Hi friends, welcome to JSJ Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல future perfect tense ஓட example sentence part 2 வீடியோ தான் பார்க்க போறோம் friends. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First one. மோகன். So இது வந்து subject. ஓகேங்களா? மோகன்றது subject. இப்போ இதுக்கு helping verb first one என்ன வரணும்? Will. So second helping verb have. So will haveன்றது கம்பல்சரி நம்மளுக்கு வந்துடணும் ஓகேங்களா? So will haveன்றது தான் இதுக்கு helping verb. First இதோட example format எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கணும் பிளஸ் ஹெல்பிங் verb will இருக்கணும் இல்லைன்னா ஷால் இருக்கணும். அதுக்கப்புறமா ஹெல்பிங் verb என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஷால் இருக்கணும். அடுத்த ஹெல்பிங் verb வந்து have இருக்கணும் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் மெயின் வேர்பா இருக்கணும் ஓகேங்களா? சோ இதுதான் ஜெனரல் ஃபார்மேட் ஓகேங்களா? ரூல்ஸ் கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா? ரூல்ஸ் கூட சொல்லிக்கலாம், ரூல்ஸ் ஃபார்முலா எது வேணாலும் வச்சுக்கலாம். சோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து அமையும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாமே தனித்தனி வீடியோவா கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட எண்டு கார்ட்ல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போய் அதை ஃபுல்லா செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ன்றதுனால டேரக்டா நான் வீடியோக்குள்ள போயிட்டேன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்குள்ள போயிட்டோம் ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்றதுக்காக இந்த மோகன் நம்ம ரைட் பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு நபரை குறிக்கிறதா நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹெல்பிங் verb will have. ஏன் ஷால் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ இந்த இடத்துல வந்திருந்தாவோ இல்ல வி வந்திருந்தாவோ ஷால்ன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வில் யூஸ் பண்ணாம அதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வில்லும் யூஸ் பண்ணலாம், ஷாலும் யூஸ் பண்ணலாம். எதுக்கு? ஐக்கும் விக்கு மட்டும், ஐ அண்ட் விக்கு மட்டும் வில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஆப்ஷன் தான் ஷால் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெயின் verb வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும். ஸோ ஒரு verb வந்துட்டு என்ன பார்க்கலாம்னா ஃபினிஷ் ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் அப்படின்றது present verb, finished அப்படின்றது past participle ஓகேங்களா? finished his target, finished his target. so இந்த future perfect tense தான் என்னன்னு பாத்தீங்கன்னா future perfect tense ஓட மெயின் ரீசன் என்ன ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்னாவே வருங்காலத்துல நடக்கிறது. பெர்ஃபெக்ட்னாவே கரெக்டா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு முற்று பெற்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது ஃபியூச்சர்ல கம்பல்சரி முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நான் சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான் நான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோகன் will have finished his target. மோகன் வந்துட்டு கம்பல்சரி என்ன பண்ணிடுவான்? ஃபினிஷ் பண்ணிடுவான், அவன் டார்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவான் அப்படின்றது. அப்ப கம்பல்சரி ஃபியூச்சர்ல தானே சொல்றோம் ஓகேங்களா? சோ ஐ அப்படின்னு வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ வச்சிருக்கோம். இதுக்கு வந்து ஷால்ன்ற ஹெல்பிங் verb நான் யூஸ் பண்றேன் ஓகேங்களா? ஹெல்பிங் verb 1 வந்து ஷால் யூஸ் பண்றேன். செகண்ட் ஹேவ்ன்றது கம்பல்சரி ஹேவ் தான் நம்ம போட்டாங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிசீவ்ன்றது பிரசன்ட் verb, ரிசீவ்ட் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேணும்னா நம்ம ரிசீவ்ட் தான் ரைட் பண்ணோம் ஓகேங்களா? I shall have received money from my father. ஃபாதர் கிட்ட இருந்து மணியை நான் என்ன பண்ணிடுவேன்? கண்டிப்பா வந்து ரிசீவ் பண்ணிடுவேன். சோ ஃபியூச்சர்ல வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தி கொயர். சோ இது மாதிரி காமனா வருது. இதுக்கு வந்து நம்ம என்ன verb யூஸ் பண்ணணும், ஹெல்பிங் verb என்ன யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா அதுக்கும் will have தான். சோ நீங்க என்ன வந்துச்சுனாலும் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு கண்ணை மூடிட்டு நீங்க will have அப்படின்ற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா will have எனக்கு பிடிக்கல ஐக்கும் வீக்கும் மட்டும் நான் ஷால் யூஸ் பண்ணிக்கிறேன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான் ஓகேங்களா? will have sung, அதாவது sing அப்படின்றதோட past participle தான் sung a song. a choir will have sung a song. அந்த choir வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? பாட்டு பாடுவாங்க. அதாவது இனிமே பாட போறாங்கன்னு அர்த்தம். பாட்டு பாடுவாங்கன்னா கம்பல்சரி அவங்க பாடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கான்ஃபிடண்டா சொல்றேன் ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சார், 6:30 மணிக்கு ஷார்ப்பா பாடிடுவாங்க சார் அப்படின்னு சொன்னா அப்ப நான் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னு அர்த்தம் ஓகேங்களா? ஃபியூச்சர்ல நடக்கிறது. தி postman will have delivered the letter. Will have delivered the letter. The postman will have delivered the letter. தி போஸ்ட்மேன் அப்படின்றது ஸோ காமனா வந்துட்டு ஹீ குறிக்குதா ஷீ குறிக்குதா நம்ம எதுவும் சப்ஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட் வேற டென்ஸுக்குலாம் வந்துட்டு அது ஹீல வருமா ஷீல வருமா அதுக்கேற்ற ஒர்க் பண்ணும், ஹெல்பிங் ஒர்க் பண்ணும் நம்ம திங்க் பண்ணணும். பட் இந்த டென்ஸ்க்கு வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம அது மாதிரி திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த போஸ்ட்மேன் எந்த சப்ஜெக்ட் வந்துச்சுனாலும் சரி நம்ம போட போறது ஒன்னே ஒன்றா will have தான் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மெயின் verb என்ன மாத்தணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்தணும். டெலிவர் அப்படின்றது பிரசன்ட் verb, டெலிவர்டு அதாவது டியோட க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகேங்களா?
இந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் எனக்கு தெரியல, அது என்ன பிரசன்ட்ல டெலிவர்னு எழுதணும், பாஸ்ட்ல வந்து டெலிவர்னு எழுதணும், இது மாதிரி எனக்கு கரெக்டா தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எண்ட் கார்டுல வேர்ப் ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா பிரசன்ட் வேர்ப், அது கூட தமிழ் மீனிங், பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் எல்லா A to Z நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வேர்டிங் சென்டென்ஸ்க்குமே நான் சாரி எல்லா வேர்டிங்ஸ்க்குமே நான் கொடுத்துருக்கேன். ABCDல வர எல்லா வேர்டிங்ஸுமே. ஸோ நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா வி யூஸ் பண்ணி. ஸோ வீக்கு வந்து ஷாலும் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம். நான் இங்க வில்லுனே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? we will have post appointed, sorry, we will have appointed him as a manager. நாங்க வந்து அவனை வந்து மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ண போறோம், அப்பாயிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நான் சொல்றேன் அவனை வந்து மேனேஜரா நாங்க, அப்ப வீன்றது நாங்க. ஓகேங்களா? we will have appointed அப்படின்னா நாங்க அப்பாயிண்ட் பண்ண போறோம். யார? him, அவனை என்னவா? as a manager-ஆ, as மேனேஜரா ஒரு அப்பாயிண்ட் பண்ண போறோம். நாங்க அவனை மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுதான் will have appointed. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கிறதா. ஃபியூச்சர்ல நடக்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் she will have danced well. she will have danced well. she will have danced well. சோ வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ன பண்ணுவா? டான்ஸ் ஆடுவா. ஓகேங்களா? அவ வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்ப சொல்றேன், she will have danced well tomorrow on the stage அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஸ்டேஜ்ல வந்து அவன் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவா. சோ ஷீன்ற சப்ஜெக்ட் வந்துச்சுனால என்ன ஹெல்பிங் வெர்ப் தான் யூஸ் பண்ணும்? will have. டான்ஸ் அப்படின்றது பிரசன்ட் வெர்ப், டான்ஸ்டு அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பட் வீடியோ ரொம்ப லென்த்தா போகுன்றதுக்காக தான் வெர்ப் ஃபார்ம்ஸ் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா? டான்ஸ்டுன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் they will have protected. they will have protected him. அவர்கள் அவனை பாதுகாப்பனர், பாதுகாப்பாங்க. அவர்கள் அவனை வந்து பாதுகாப்பாங்க. they will have protected him அப்படின்னா ஏன்னா ஃபியூச்சர்ல தானே நடக்க போகுது. நான் சொல்றேன் அவனை பாத்துப்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அவனை பாதுகாத்துருவான். ஓகேங்களா? சோ ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு பையனை, ஒரு சின்ன பையனை வந்து ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு வரணும். அவரை பார்த்து அவர்கள் என்ன பண்ணிருவாங்க? அவனை வந்து பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட்டா சொல்றதான். ஏன்னா ஃபியூச்சர்ல அவன் நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட்டா சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் he வச்சு ஒரு எக்ஸாம்பிள். he, சோ இதுக்கு ஹெல்பிங் வெர்ப் will have. ரெண்டு ஹெல்பிங் வெர்ப்மே கம்பல்சரி போட்டுரும். will have, he will have met the supporters. meet அப்படின்றது MEET, meetன்றது present verb. அதே metன்றது past verb. ஓகேங்களா? met the supporters. supporters வந்து என்ன பண்ணுவாங்க? மீட் பண்ணுவாங்க. சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? மீட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு மீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மீட் பண்ணுவாங்கன்னா மீட் பண்ண போறான், சந்திப்பாங்க. சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவன் வந்து சந்திக்க போறான். அவன் வந்து சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சந்திக்க போறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜவஹர் will have made a query. ஜவஹர் will have made a query. சோ உங்களுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்? அந்த கொரி எல்லாம் மேட் பண்ணிடுவான், எல்லாத்தையும் உருவாக்கிடுவான். அந்த கொரி எல்லாம் ஜவஹர் வந்துட்டு உருவாக்கிடுவான். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிடுவான். மேட்ன்றது உருவாக்கிடுவான். மேக் அப்படின்றது பிரசன்ட் வெர்ப், அதே மேட்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? சோ ஜவஹர்னு ஏதாவது பேர் வந்துச்சுனால, என்ன சப்ஜெக்ட் வந்துச்சுனால என்ன சொல்றேன்னா, என்ன சப்ஜெக்ட் நீங்க பேரு ஊருன்னு கூட பாக்காதீங்க, என்ன சப்ஜெக்ட் வந்துச்சுனாலும் will haveன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ we வந்துச்சுன்னா மட்டும் ஷால் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ, ஷால் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட உங்களுடைய ஆப்ஷனுக்காக தான். ஓகேங்களா? ஓகே. தி கெஸ்ட். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கெஸ்ட்ன்றதும் காமனா தான் இருக்கு. சோ கெஸ்ட்னு யார சொல்றாங்க? அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு கூட நீங்க சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணி கூட பாக்கணும்னு அவசியம் இல்லை. கெஸ்ட்னு வந்தா என்ன, எது வந்தாலும் என்ன, நாங்க போட போறது என்னன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னாவே will have. ஓகேங்களா? அதே மெயின் வெர்ப் என்னவா கொடுக்கலாம்? மெயின் வெர்ப் லீவ்னு இருக்கா, அப்ப லெஃப்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட். இயர்லியர். விருந்தாளிகள் என்ன பண்ணிடுவாங்க? சீக்கிரமே கிளம்பிடுவாங்க. லெஃப்ட் will have left இயர்லியர்னா சீக்கிரமாவே கிளம்பிடுவாங்க. ஓகேங்களா? விருந்தாளிங்களா சீக்கிரமாவே கிளம்பிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் I shall have drunk. நான் குடிக்க போறேன். ஓகேங்களா? சோ மேபி என்ன சொல்றது, ட்ரங்க் வாட்டர்னு கூட வச்சுக்கலாம். I shall have drunk water அப்படின்னா நான் தண்ணீர் குடிக்க போறேன். சோ இனிமே தான் போய் குடிக்க போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, நான் கிச்சன்ல போய் தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு சொல்றேன்னா I shall have drunk. ஓகேங்களா? அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து he will have talked. அவன் பேச போகிறான். he will have talked.
எப்படி சொல்றதுன்னா ஃபியூச்சர்ல நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன்ல he will have talked அப்படின்னா அவன் பேசிடுவான். ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷன்ல அவன் வந்து பேசிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்றதா he will have talked அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 13 நான் சொன்னதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னாவே ஃபியூச்சர்ல நடக்க போகுது. மேபி என்ன சொல்றேன், ஈவினிங்கோ அடுத்த நிமிஷம் வருங்காலத்துல நடக்க போறது, ஆனா கண்டிப்பா முடிஞ்சிரும் நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்றோம். அதை தான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னு சொல்றோம். ஓகேங்களா, I shall have committed. சோ ஒரு விஷயத்துல நான் என்ன ஆயிடுவேன், கமிட் ஆயிடுவேன். ஏதோ ஒரு விஷயம் I shall have committed. சோ லைஃப்ல இருக்கட்டும், எதுலயோ ஒண்ணுத்துல கமிட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஜாப்ல கமிட் ஆகுறது, சோ ஏதோ ஒண்ணுத்துல நான் கமிட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா, நான் வந்து கமிட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றது shall யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, shall have committed. கமிட்ன்றது பிரசன்ட் verb, committedன்றது past verb, committedன்றது தான் past participle கூட. ஓகேங்களா, 14th one, they will have avoided. 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 அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், you will have departed before 10 AM. சோ வந்துட்டு நீங்க 10 AM 10 மணிக்குள்ள நீங்க போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. சோ ஏதாவது ட்ரெயின் இருந்துச்சுன்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு 10 மணிக்குள்ள போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. சோ அதுதான் you will have departed 10 AM அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்றது என்னன்னா வருங்காலத்துல நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்றோம் பாத்தீங்களா. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம படிச்சிட்டு இருக்கோம், இப்போ வந்து நான் அடுத்த வருஷம் 10th முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்றது. ஓகேங்களா, சோ அது வந்து நிகழ்காலத்துல வருங்காலத்துல தான் நடக்க போகுது, ஆனா கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்றோம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றோம். சோ இந்த வீடியோவோட ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெசி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா காம்படிஷனுக்கு அந்த வீடியோஸ்லாம் தேவைப்படும். கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.